நம்ம ஆன்லைனில் ஹவு டு ஏர்ன் மணின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லாருமே 10 நிமிஷத்தில் எப்படி 8000 சம்பாதிக்கிறது, 3 நிமிஷத்தில் எப்படி 10,000 சம்பாதிக்கிறது, 1 மணி நேரம் வேலை செய்யுங்க, நீங்கள் 1 மாதம் ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டாம், இந்த மாதிரி வீடியோ தான் ஃபுல்லாகவே நம்பி கிடக்கும். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம இந்த சீரீஸில் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணேன். இவங்கள தான் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி இவங்கள தான் பிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் யாரையும் பிடிக்கல. ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஆன்லைனில் போயிட்டு ஹவு டு ஏர்ன் ஆன்லைன் சொல்லி அடித்து சர்ச் பண்ணாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் சேனல் யாருது வருதுன்னா ஃப்ரோசன் ரீல்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க தான் வருது. அவங்க அந்த ஃபஸ்ட்டு வீடியோவே தான் நாம் இதில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் 2 அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 2 அப்ளிகேஷன் இதை பற்றி இருந்தால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து கேப்ஷா சால்வ் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணலாமாமா. இந்த வீடியோட டைட்டில்லே அவங்களே சொல்லியிருக்காங்க 30 minutes டெய்லி 8,000 rupees. அப்படின்னா 30 நிமிஷம் இந்த அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்தையும் பண்ணால் போது 8,000 சம்பாதிக்கலாங்கிற மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து போனஸ் அப்ளிகேஷன் நம்ம அதுக்கு ஒரு லிங்க்கு, அது வந்து ஒரு யூடியூப் சேனல். இப்போ இதில் ஒரு வியூஸ் ப்ளஸ் அதில் ஒரு வியூஸ். நல்ல ஐடியா, இதை நானும் ஃபாலோ பண்ணலான்ட்டு. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கு. அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி 2,000 ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேப்ஷா சால்வ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்டும், தோற்றிங்கன்னா 5 பாயிண்ட்டும், நல்லா ப்ளே பண்ணாட்டி 0 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா $2 நீங்கள் வித்ட்ரா பண்ணணுன்னா 20,000 பாயிண்ட்ஸ் வேணும். 20,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா 70% வின் ரேஷியோ 30% லாஸ் ரேஷியோ வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே 34 மணி நேரம் தேவைப்படும். விடாமல் நீங்கள் இதை ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 65 செகண்ட் ஆகும். 60 செகண்ட் வந்து உங்கள் கேம் ப்ளே பண்ணுறக்கும் 5 செகண்ட் அதில் ஒரு ஆட் காட்டுவான். ஏன்னா அவன் சம்பாதிக்கணும்ல. ஸோ 34 மணி நேரம் ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாத நீங்கள் பண்ணிங்கன்னா $2 நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட $166 சம்பாதிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் அவங்களே வித்ட்ரா பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா $2,50,000 அப்படின்னா $25 வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அதை ஒருத்தர் பண்ணி முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 5 மாதம் விடாத இந்த கேமை விளையாடணும். 6 மாதம் பண்ணிக்கிட்டேன் நான், புரியுதுங்களா? 5 மாதம் இதை விளையாடணும். அப்போ தான் வந்து அந்த ரேஷியோவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வெறும் $2,000 5 மாதம் இதுவே பொழப்பான்னு சொல்லி இந்த பண்ண சொல்கிறீங்க. கரெக்டா? நீங்களா யாருடா? How do I tell you? ஸோ இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லியே தெரியல. ஸோ நீங்கள் தான் போய் அவங்க கமெண்ட் செக்ஷன்லேயோ கேட்கணும். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியா இது? இல்லை, கேட்கவே முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதையும் லைவாக காட்டிடுறேன். இப்போ நீங்கள் போய் அவங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்கேம்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு போகாது. ஏன்னா அதை அவங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இங்கே காட்டும், ஆனால் நான் இங்கே போய் நான் என்னோட இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா காட்டாது. ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கேமு, நாட் ஒர்க்கிங்கு, இந்த வேர்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க, +1 +2 படிக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் போதும், நீங்கள் எந்த ஸ்கில்லோ எதையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டாம், அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் வெப்சைட்டில் நான் சர்ச்சே பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கிடைக்காது. நான் வெப்சைட்டில் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறேன். ஸ்கேம்னு சொல்லி ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பி டைப் பண்ணுறேன், கிடைக்காது. ஏன்னா அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டுபாக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்று பெய்டு ப்ரொமோஷனுக்காக இதை பண்ணணும். இல்லாட்டி அந்த ரெஃபரலில் அவங்களுக்கு வந்து அந்த காயினில் பாயிண்ட்ஸ் வரணும். ஸோ இது வந்து அவங்க தான் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனுக்காக ஒருத்தர் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவங்க ஏர்ன் பண்ணலாம். உங்களால் ஒன்றுமே இல்லை, உங்கள் டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட். ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீடியோ லிங்க்கில் செகண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் செகண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மைனிங் வெப்சைட்டுக்கு போகும். அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 2 USDT கொடுப்பாங்க, 2 USDT கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக இப்போத்த ரேட்டுக்கு வந்து ஒரு 180 rupees வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே பே பண்ணிடுவாங்க. சரி, நீங்கள் அதை இப்போவே வித்ட்ரா எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா வித்ட்ரா எடுக்க முடியாது. ஏன்னா அதை நீங்கள் வித்ட்ரா எடுக்கணும்னா உங்களுக்கு மினிமம் 25 USDT வேணும். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்.
ஓகே, அப்போ நீ 25 USDT எத்தனை நாள் நம்மளால earn பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் நீங்க ஸ்டார்ட்னு சொல்லி கிளிக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து $0.028 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னா நம்மளுக்கு ஒரு $20 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க, $20 கிடைக்குன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே, பண்ணலாமேன்னு சொல்லுவீங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு 50 மெகா ஹேஷ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அந்த 50 மெகா ஹேஷ் பாத்தீங்கன்னா 3 நாள்ல அது உங்களுக்கு போயிடும். அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையலாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்து தான் மெகா ஹேஷ் வாங்கணும். ஸோ உங்களுக்கு 50 மெகா ஹேஷ் நீங்க வாங்கணும்னு நினைச்சாவே $38. $20 நீங்க சம்பாரிச்சு $38 கட்டி $18 வந்து நீங்க லாஸ். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தாவே இதுல வந்து ஒரு வெங்காயத்துக்கும் உருப்படாதுன்னு சொல்லி பர்ஃபெக்டா தெரியுது. இதையும் ப்ரொமோட் பண்றாங்க. எதுக்கு ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்காரன் அல்ட்ரா லெஜெண்ட்ப்பா, நீங்க அதுல வேற நீங்க அந்த மைனிங்னு கொடுத்தோடனே ஆட் வரும். ஸோ அதை வச்சு அவன் சம்பாரிச்சுப்பான். இதில் ஒரு 5-6 மைனிங் காயின்ஸாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மெகா ஹேஷ் தான். அந்த 50 மெகா ஹேஷ்னு இருந்துச்சுன்னா, மெகா ஹேஷுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மைனிங், ஒரு கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை இன்டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இப்போ டைம் இருக்காது. ஸோ வாட் டு மைனில் போய் என்னோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3070 Ti. ஸோ அதுக்கு எனக்கு 80 மெகா ஹேஷ் கிடைக்கும். ஒரு காயினுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் மெகா ஹேஷ். அது எல்லாமே வந்து ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு அல்காரிதமில் ரன் ஆகிறதுனால அது வந்து டிஃபர் ஆகும். அது லாஜிக்கே இல்லாத 50 மெகா ஹேஷ் கொடுத்து எல்லா காயினுக்கும் ஒரே ப்ராஃபிட் ரேஷியோ தான். நீங்கள் எந்த காயின் பண்ணாலும் அதுதான் வரும். எனக்கு 80 மெகா ஹேஷ்க்கே எனக்கு ஒரு நாளைக்கு 60 சென்ட் தான் எனக்கு வருது. $60 மட்டும்தான் எனக்கே வருது. அப்போ 50க்கு வந்து அவன் வந்து 60.8 வந்து ஒரு நாளைக்கு தரானாச்சு. ஸோ இதுலேயே தெரியுது இது ஃப்ராடுன்னு சொல்லி. ஸோ இதுன்ட்டு இல்லை, அவங்க சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதுதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, earn 1500 நியூ கேமிங் அர்னிங் ஆப். ஆமா, அதையும் செக் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் எங்கள் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி $500 சம்பாதிக்கலாம், $1000 சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் எல்லாரும் எல்லா வேலையும் மூடிடலாம். இதை நீங்கள் வேலை இந்த வீடியோ டேரெக்டாக அவங்களுக்கு கூட டேக் பண்ணிவிட்டு இது ஏன்னு சொல்லி அவங்களுக்கு கேளுங்க. இதில் எப்படி ஏர்ன் பண்ணி இதில் எப்படி ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுன்ட்டு இதை நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியும். இது வந்து ஒரு சைடு ஹசல், சைடில் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டினியூஸாக பண்ணியே உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு மாதக்கணக்காக ஆகும். சைடு ஹசல்னு சொல்லி பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு $50 $20 சம்பாதிக்கலாம். அந்த $50 $20 நீங்கள் ஃபோன் சார்ஜ் இதுக்கும் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $10,000 15,000 ஆடில் சம்பாதிச்சு கொடுத்துருவீங்க. ஸோ இந்த சீரிஸோட பார்ட் 2 விரைவில் வரும். பாய்.